ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேஎல் 13 தான். ஏஸ் நிறைய பேர் கேட்டீங்க, எப்போ சார் ஆப்ஷன், ஏழை எப்போ நடக்கும், மேட்ச் எப்போ நடக்கும், டோர்னமெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் மட்டும் பேசாமல் இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்கள். அண்ட் சொல்லுங்கன்னு கேட்டீங்க. ரைட், அதனால் உங்களுக்கு சில விஷயங்களை அலசி ஆராய்ச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி யாரையா நீன்னு கேட்டுறாதீங்க. ஐஎம் தெரியல, ஐஎம் தான். முடி வெட்டிட்டேன், வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நிறையா ஒட்டை வெட்டிட்டேன் முடி. ஒரு பக்கம் இருக்கட்டும், விஷயத்துக்கு போகலாம். தமிழ் தலைவர் ஸ்டீவ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். கடந்த 2-3 மாதமாகவே சோஷியல் மீடியா ட்விட்டரில் எதுவுமே அவங்க போடுறதில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சாகர் மட்டும் டீம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றினே இருக்காரு, மேட்ச் விளையாடிட்டே இருக்காங்க. நிறையா லோக்கல் டோர்னமெண்ட்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நரேந்திர கண்டாலாவும் ஹரியானா லீக் விளையாடிட்டு இருந்தார். எல்லா பெரிய பெரிய பிளேயர் எல்லாருமே பிஸியாக தான் இருக்காங்க, ரஸ்டியாக யாரும் கிடையாது. அது யூபி லீக் ஒன்று நடந்தது, அப்புறம் ஹரியானா கபடி லீக் நடந்தது, அப்புறம் டொமஸ்டிக்கில் ஏகப்பட்ட லீக் டோர்னமெண்ட் நடந்து உங்களுக்கு தெரியும். சீனியர் நேஷனல், ஜூனியர் நேஷனல், ஃபெடரேஷன் கப் ஒன்று. எல்லா பிளேயரும் டச்சில் தான் இருக்காங்க, ஃபிட்டாக தான் இருக்காங்க, யாருமே கபடி மறக்கலை. ஸோ அண்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், எப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு விண்டோ வேணும். அதுக்கு முன்னாடி போன சீசன் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சால் தான் ஒரு ஐடியா இருக்கும் நமக்கு. ஸோ கடன் அப்டேட் பண்ணிடுறேன். போன சீசன் பிகேஎல் 12 பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட் to 31 அக்டோபர் 2025 நடந்தது. மொத்தம் 108 மேட்ச் தான். 22 மேட்சை 18 குறைச்சிட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பிளே இன், பிளே ஆஃப், மினி குவாலிஃபயர், எலிமினேட்டர், ஃபைனல் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு 9 மேட்ச், மொத்தம் 117 மேட்ச் நடந்தது. பிகேஎல் 11 வரைக்கும் 134 மேட்ச் நடக்கும், உங்களுக்கு தெரியும். அதை கட் ஷார்ட் பண்ணாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா பிகேஎல் 12 வந்து 64 நாள் நடந்தது, 117 மேட்சஸுக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டு, வரப்போகிற டோர்னமெண்ட் அதே மாதிரி வேணும்னா மினிமம் உங்களுக்கு 64 நாள் விண்டோ வேணும். கரெக்ட், ரைட். அது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வி கேன் ப்ரொசீட். அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் டேட்ஸ் எல்லாம். அது தெரிஞ்சால் தான் எந்த விண்டோ காலியாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ கடற்கன்னு அந்த இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறப்போ. ரைட், பிகேஎல் 13 முன்னாடி 52nd ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் ஃபார் பாய்ஸ் இருக்குது. 24லேருந்து 27 செப்டம்பர் பீகாரில் நடக்க போகுது, 4 நாள். அப்புறம் 36th சப் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் 26 to 29 டிசம்பர் ஜார்க்கண்டில் நடக்க போகுது, 4 நாள். அப்புறம் 73rd சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் ஃபார் மென் 15 to 18 ஜனவரி 2027 கர்நாடகாவில். அதுவும் 6 மாதத்தில் வந்துடும் அடுத்த வருஷம். அப்புறம் 6th சீனியர் ஃபெடரேஷன் கப் 19 to 22 February 2027 இன் மகாராஷ்டிரா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அது தகுந்த மாதிரி தான் நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ண முடியும். இப்போ இன்டர்நேஷ்னலுக்கு வருவோம். இன்டர்நேஷ்னலில் 20th ஏஷியன் கேம்ஸ் நடக்க போகுது ஃபார் மென் அண்ட் உமன். அதில் கபடி ஒரு இவெண்ட்டு, அது 21 to 26 செப்டம்பர் ஜப்பானில் நடக்க போகுதுயா. அது ஒரு 4 நாள் இவெண்ட் தான். பட் அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் ஒரு மாதம் முன்னாடி அங்கே போகணும், ட்ரைனிங்கு, பிக் பண்ணுறது ஸ்குவாடை. ஏன்னா ஏற்கனவே 72 பிளேயரை பிக் பண்ணி அது 45 ஆச்சு, அது இப்போ 15 குறைக்கணும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது ஆச்சா. அதுவும் இல்லாமல் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்னு ஒன்று இருக்குது, 10th அக்டோபர்லேருந்து 18th அக்டோபர் இந்த வருஷமே அகமதாபாத்தில். அதுலேயே கபடி இருக்குது. அண்ட் வேர்ல்டு கப்பை பற்றி எந்த நியூஸ் இது வரைக்கும் வரல. ஆக்சுவலாக டிசம்பரில் நடக்கிற மாதிரி இருந்தது, இல்லைனா இந்நேரம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்களே. எதுவுமே அதை பற்றி பேசலை. ஸோ அதை பற்றி தெரியல எனக்கு. வேர்ல்டு கப்பு கண்டிப்பாக வேர்ல்டு கப் நடந்தாலும் இந்த டேட்டெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த டேட்டெல்லாம் கன்ஃபார்மாக இப்போ நடக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப் இந்த வருஷம் நடக்க வாய்ப்பு இல்லை கபடிக்கு. மேபி நெக்ஸ்ட் இயர் புஷ் பண்ணுவாங்களா இருக்கும், அது அப்புறம் பார்ப்போம். ரைட், இப்போ பிகேஎல் 13க்கு ஓடி வந்துடும் குடுன்னு. ரைட், நான் ஆல்ரெடி உங்கள் டேட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா. அதுபடி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபுல்லாக டொமஸ்டிக் இவெண்ட்டு, ஏஷியன் கேம்ஸ்லாம் இருக்குது. அக்டோபர் 10th to 18th காமன்வெல்த் கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோல் நவம்பர் ஃப்ரீ. டிசம்பர் 26லேருந்து 29 36th சப் ஜூனியர் டோர்னமெண்ட் இருக்குது. அது கூட அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது சீனியர்ஸ்க்கெலாம், ஏன்னா அது சப் ஜூனியர். பெரிய பெரிய பிளேயர் இருக்காங்களே, பிக் நேம்ஸ், லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. உதாரணத்துக்கு அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும், அண்ட் ஆஷு மாலிக், பவன் ஷராவத், நவீன் எக்ஸ்பிரஸ், தேவாங்க், அயான், அஜித் சௌஹான். ஸோ இவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால் அப்போ கூட நீங்கள் நடத்தலாம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ விண்டோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 19th அக்டோபர், அதாவது அக்டோபர் 18th அந்த ஷெட்யூல் முடியுது காமன்வெல்த்து. ஸோ 19th அக்டோபர்லேருந்து 15th ஜனவரி அப்போ தான் உங்களுக்கு சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆக போகுது, 15 ஜனவரி நெக்ஸ்ட் இயர். இந்த இடப்பட்ட காலத்தில் 86 நாள் விண்டோ இருக்குது உங்களுக்கு. ஸோ நான் முதலே சொன்னேன், லாஸ்ட் சீசன் 64 நாள்லேயே முடிச்சிட்டாங்கன்னு. இப்போ உங்கள்கிட்ட 86 டேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் அந்த விண்டோவில் நீங்கள் பிளான் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது பிகேஎல்
13. ஏன்னா இன்னும் ரிலீஸு ரீட்டன் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணல, ஆப்ஷன் நடக்கலை. அதனால் ஏஷியன் கேம்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா அதோட ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு 1 month ஆகும். இன்னும் ஏஷியன் கேம்ஸுக்கு வந்து ரொம்ப நாளில் ஒரு 4 months அந்த மாதிரி தான் இருக்குது. வேணா ஆப்ஷன் வண்டி வேணால் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கோச்சஸ் ஓனர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க அந்த டேபிளில். உங்களுக்கு பிளேயர்ஸ்லாம் அங்கே தேவையில்லை. ஸோ 1 month வேணால் உங்களுக்கு ஆப்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கணும். ரீட்டன், ரிலீஸ் லிஸ்ட்டு, பட்ஜெட் எவ்வளோ இருக்குது, யார் யார் உங்கள் NYP இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் PKL 12 பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா 29th August ஸ்டார்ட் ஆச்சுன்னு. ஆனால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போன வருஷம் May 31st and June 1st பண்ணாங்க. இது வந்து என்ன தெரியுது, ஆப்ஷன் முடிஞ்சு 3 மாதத்தில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த லாஜிக் அந்த ஸ்ட்ராட்டஜி படி போனாலே PKL 13 வந்து எண்ட் அக்டோபர் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு ஆப்ஷன் 1 மாதம் 3 மாதம் முன்னாடினா ஜூலை, மே ஆல்மோஸ்ட் முடிய போகுது, 10 தேதி ஆயிடுச்சு. ஸோ ஜூன் விட்ருங்க, ஜூலையில் இவங்க ஆப்ஷன் வைக்கலாம். ஜூலையில் வச்ச தென் நான் முதல்ல சொன்ன மாதிரி அக்டோபர் 19 ஜனவரி 15 வரைக்கும் 86 டேஸில் எப்போ வேணால் அந்த டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம். தமிழ் தலைவாச்சின்னு கோச் பேரே அனௌன்ஸ் பண்ணலையே சார், ஏன் சார் அவங்க பேசாமல் இருக்க நிறைய பேர் கேட்டிங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் தெரியாமல் இருக்குமா. இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்தாலும் அக்டோபரில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி 3 மாதம் வேணும்னா ஜூலை எண்டு, ஜூன் எண்டு, ஜூலை அந்த மாதிரி இடத்துல ஆப்ஷன் வச்சா போதும். அதுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ஈரான் பிளேயர்ஸ், அதை நம்ம பார்க்கணும். கேள்விக்குறியில் இருக்குது. ஏன்னா மிடில் ஈஸ்ட் டென்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ என்ன நடக்குதுன்ட்டுன்னு ஈரான். ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட 10 பெரிய பிளேயர் வராங்க, நம்ம விளையாடுறாங்க ரெகுலராக PKL. ஃபசல், ஷாதுலு, மொயின் ஷபாக்கி, ஜஃபர் தானிஷ், நபி பக்ஷ், மிர்சாயின் ஒருத்தர் புதுசாக பெங்களூர் புல்ஸுக்கு விளையாடினாரு, பஸ்தாமி. ஸோ இவங்களாம் வரணும் இல்லையா. இவங்களாம் இல்லைன்னா இது டொமஸ்டிக் கேம் மாதிரி ஆகிடுமே. இப்போ IPL 4 ஃபாரின் பிளேயரை நவுத்திருங்க, சையது முஷ்தாக் அலி டோர்னமெண்ட் மாதிரி தான் அது டொமஸ்டிக் டோர்னமெண்ட் ஆகிடும். ஸோ இவங்களோட அவைலபிலிட்டி பார்க்கணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் 1 or 2 months. அதனால் ஏஷியன் கேம்ஸுக்கு அப்புறம் தான் கபடி PKL 13 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு விண்டோஸ் காலியாக இருக்குது உங்களுக்கு. 86 days நான் சொன்ன மாதிரி. இன்னும் குயிக்காக பண்ணணும், ஜல்தி பண்ணணுன்னா ஒரு நாளைக்கு 3 மேட்ச் வச்சா உங்களுக்கு 64 நாள் கூட தேவையில்லை, 40 நாள்லேயே கூட முடிச்சிடலாம். அது அவங்க டிசைட் பண்ணிட்ட மஷால் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால தான் உங்களுக்கு இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் வரல அஃபிஷியலாக. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ ஆப்ஷன் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிங்க, ரூமர் போய்ட்டுருக்கு சார் ஜூன் 1 ஆப்ஷன் செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகுதாமன்னு. அதெல்லாம் ரூமர் தான். நீங்களே சொல்லிட்டீங்க ரூமர் போகுதுன்னு. ரூமர் இஸ் ரூமர். பட் ப்ராக்டிக்கலாக நான் சொன்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்போன்னு, டொமஸ்டிக் டேட்டெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு தான் இந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கபடி ஃபெடரேஷனை. ஜூனியர் நேஷனல், சீனியர் நேஷனல் ஃபெடரேஷன் கப்பு அடுத்த வருஷம் சேர்த்து தான் சொல்கிறேன். எந்த இடத்துல நடத்தணும், ஒரே வென்யூவா, 2 வென்யூவா, 3 வென்யூவா, கேரவன் பேசிஸில் பண்ணணுமா, 10 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேயும் மூவ் ஆகணுமா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. லெட் அஸ் see. ஸோ ஏஷியன் கேம் செப்டம்பர் எண்டில் முடிகிறதுக்கு முன்னாடி ஒன்றும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆப்ஷன் நடக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி யாருமே தேவையில்லையே. ஸோ கோச்சஸ் அண்ட் இவர் மட்டும் இருந்தால் போதும், ஓனர்ஸ். ஸோ அப்டேட் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில். இதில் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். ரைட். நான் உங்களை மாதிரி அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன் PKL 13 ஆப்ஷன்னு. அப்போ தான் நம்ம நிறைய வீடியோ போடலாம். யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யார் ரிலீஸு, யார் ரீட்டன், அதை வேறு கேட்டிங்க. ஒன்றுமே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. இப்போ எப்படி நம்ம ரீட்டன் ரிலீஸ் இஷ்டத்துக்கும் சொல்லக்கூடாது இல்லையா. சம் ஃபேக்ட் இருக்கணும் கையில், அப்போ தான் பேச முடியும். ஸோ அதனால் வில் வெயிட். ரைட். அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நிறைய வருது. இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் எடுத்து இப்போ முடிச்சு போனதில்ல. ஈவன் கேர்ள்ஸ் இதில் பாருங்கள், நம்ம கார்த்திகா விளையாண்டதாகட்டும், தமிழ்நாடு டீமு, அதே மாதிரி சாகர் நான் சொன்னேன் போல டீம் வச்சுட்டு அங்கங்கன்னு சுற்றினே தமிழ் தலைவர் விளையாடுறதுக்கு தமிழ்நாடு கபடி டீம் விளையாடிட்டுருக்கு நிறைய டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லாம். ஸோ ஆல் ஆர் பிஸி, ஆல் ஆர் ஃபிட்டாக இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். புரியுது. நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.